தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்பு கரங்கள் என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். ஏறக்குறைய அந்த நிகழ்வு முடிகிற வரை என் கண்கள் கலங்கி நின்றதை பார்த்தேன். தமிழ்நாட்டில் ஆதரவற்ற பிள்ளைகள் யாரும் இல்லை, அவர்களை அரவணைப்பதற்கு தாயாக நான் இருக்கிறேன் என்று அன்பு கரம் கொண்டு அரவணைத்திருக்கிறார். நீங்கள் 18 வயது அடைகிற வரை மாதம் 2000 ரூபாய் உங்கள் பிள்ளைக்கு நான் வழங்குகிறேன் என்று சொல்லி உண்மையாகவே ஒரு தாயாக தந்தையாக மாறி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தெருக்களில் இருக்கிற குழந்தைகள் இன்று முதல் தாயுமானவனாக தாயும் தந்தையுமாக எம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு கரங்களை கொடுத்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழியில் சமூக நீதிக்கான ஆட்சியை நடாத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவர் 4.5 ஆண்டு காலத்தில் செய்த எல்லா திட்டங்களும் அவர் தலையில் இருக்கிற கிரீடங்கள் என்றால் அந்த கிரீடத்தின் வைரக்கல்லாய் அன்பு கரங்கள் என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை அவர் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த நிகழ்வில் பங்கேற்று ஏறக்குறைய அந்த நிகழ்வு முடிகிற வரை என் கண்கள் கலங்கி நின்றதை பார்த்தேன். ஒரு தலைவன் எப்படியெல்லாம் சிந்திக்க முடியும்? ஆம், அன்பு கரங்கள் கொண்டு ஆதரவற்ற பிள்ளைகளை அரவணைக்கிற, காலை உணவு கொடுத்து தாயுமானவன் என்று அழைத்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதரவற்ற பிள்ளைகள் யாரும் இல்லை, அவர்களை அரவணைப்பதற்கு தாயாக நான் இருக்கிறேன் என்று அன்பு கரம் கொண்டு அரவணைத்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், அப்படி என்ன திட்டம் என்று. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெற்றோரை இழந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு, கல்விக்கு, அடிப்படை தேவைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் தருகிற நிதியுதவி அளிக்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் தொடங்கி வைத்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் உள்ளபடியே சொல்லுகிறேன், நெஞ்சில் ஈரத்தோடு கண்கள் கலங்கி நின்ற காட்சியை நான் பார்த்தேன். பெற்றோரை இழந்து 2 பேரும் மரணித்த தருவாயில் அனாதைகளாக, கேட்பாரற்று, நாதியற்று வாழ்க்கையை துளைத்த அந்த பச்சிளம் குழந்தைகள் தெருக்களில் இருக்கிற போது அந்த குழந்தைகளை தாயாக தந்தையாக தன் தோளில் சுமந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிற திட்டம்தான் அன்பு கரங்கள். பெற்றோரை இழந்த பிள்ளைகள், ஒரு பெற்றோரை இழந்து மற்றொருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால், ஒரு பெற்றோர் மறைந்து இன்னொருவர் சிறைச்சாலைகளில் இருந்தால், ஒரு பெற்றோர் மறைந்து பல தீர்க்க முடியாத வியாதிகளில் ஒரு பெற்றோர் இருந்தால், அல்லது 2 பேரும் தனியே பிரிந்து குழந்தை அனாதையாக்கப்பட்டிருந்தால், அந்த குழந்தைகளை நான் இருக்கிறேன், நீங்கள் படியுங்கள், கல்வி கற்றுங்கள், அந்த கல்விதான் உங்களை உயர்த்தும், நீங்கள் 18 வயது அடைகிற வரை மாதம் 2000 ரூபாய் உங்கள் பிள்ளைக்கு நான் வழங்குகிறேன் என்று சொல்லி உண்மையாகவே ஒரு தாயாக தந்தையாக மாறி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் ஒன்றுதான். தலைவரை பார்த்து சொன்னேன், தலைவர் அவர்களே, நீங்கள் பேசுகிற போது என் கண்கள் கண்ணீர் சிந்தின, ஆனந்த கண்ணீர் வடித்தது. எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னீர்கள். ஆம், இந்த திட்டத்தின் மூலம் யாரும் கவனிக்காமல் வாக்கரசியலை துறந்து எல்லோரும் எகடியம் பேசுகிறார்கள், திட்டங்கள் எல்லாம் ஓட்டரசியல் என்று. இந்த பச்சிளம் குழந்தைகளையும் உங்கள் சிந்தனையில் யோசித்து அந்த குழந்தைகளுக்கும் நான் தாயாக இருப்பேன் என்று உண்மையாக தாயுமானவனாக மாறி அந்த பிள்ளைகள் 18 வயது அடைகிற வரை 2000 ரூபாய் என்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு முடித்து விட்டால் அந்த பிள்ளைகளின் விருப்பத்திற்கேற்ப அந்த குழந்தைகள் என்ன படிக்க வேண்டுமோ அந்த குழந்தைகள் வேண்டுகிற படிப்பை அரசின் சார்பில் பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான கல்வி செலவையும் ஏற்றுக்கொள்ளுகிற, உண்மையாக பெற்ற பிள்ளையை கூட தாயும் தந்தையும் பார்க்க மறுப்பார்கள். அனாதையாக, நாதியற்றவர்களாக, கேட்பாரற்றவர்களாக தெருக்களில் இருக்கிற குழந்தைகள் இன்று முதல் தாயுமானவனாக தாயும் தந்தையுமாக எம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு கரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கரத்தை வலுப்படுத்துவோம். வாழ்க திராவிட மாடல், வெல்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நன்றி.